வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகணை அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்த நாலேஜும் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இது நிஃப்டி சார்ட்டு. நிஃப்டில என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஒருவேளை ஓப்பனிங்லேயே மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா, இது 2யும் பிரேக் பண்ணிச்சுன்னா, மார்க்கெட் வந்து தேர்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா, ஓப்பனிங்கில பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நியரஸ்ட் நம்ம கொடுத்திருந்ததுக்கு ஒரு 10 பாயிண்ட், 15 பாயிண்ட் வித்தியாசத்தில மார்க்கெட் வந்து ஃபுல் சைட்வேஸ் செட்டப்ல இருந்துச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் சின்ன ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. ஆனா, நம்ம எதிர்பார்த்த மாரி செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணா மார்க்கெட்ல ஃபால் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதேபோல பிரேக் பண்ணி ஒரு ஃபால் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸ் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 10 மணிலேருந்து கிட்டத்தட்ட 1 1/2, 2 மணி வரைக்குமே கிட்டத்தட்ட சைட்வேஸ் தான். சரி ஓகே. நம்ம அதான் எதிர்பார்த்தோம். ஏன்னா நிஃப்டி ஒரு டைப்பா இருக்கு, பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தோம். அதேபோல நடந்துச்சு. சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டில என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த எல்லோ ஜோன் குடுத்துருந்தோம். மேல ஒரு எல்லோ ஜோன், கீழ எல்லோ ஜோன். கீழ உள்ள எல்லோ ஜோன் பிரேக் பண்ணா மார்க்கெட் வந்து அந்த கடைசி சப்போர்ட் வரைக்கும் போக வாய்ப்பு. மேல உள்ள எல்லோ ஜோன் பிரேக் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட்ல அப் சைடு பார்க்கலாம். அது வரைக்கும் தொட்டாலும் இறங்க தான் வாய்ப்பு வரும்னு சொல்லியிருந்தோம். அதுபோல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே நம்ம கொடுத்த எல்லோ ஜோன உடைச்சுட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவல் கிட்ட வரல. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் சைட்வேஸ்லயே அப் ட்ரெண்டா அப்படியே போயிட்டு ஒரு இது மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நிஃப்டிய கொண்டு போனதுக்கு காரணமே பேங்க் நிஃப்டி தான். நேத்து வீடியோல வந்து தலைப்பு சொல்லியிருந்தோம். நிஃப்டி ஒரு டைப்பா இருக்கு, பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதேபோல பார்த்தீங்கன்னா, நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஸ்ட்ராங்கா தான் செட்டப்ல தான் இருக்கு. சரி ஓகே. சென்செக்ஸ்ன்னு பார்ப்போம். அப்புறம் சென்செக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து ஃபால் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதேபோல தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணாம இறங்குனுச்சுனால மார்க்கெட்ல ஃபால் தான் அப்படின்னு கொடுத்தோம். அதேபோல மேல பிரேக் பண்ண முடியல. அடுத்தது ஃபால் தான் இருந்துச்சு. நம்ம கொடுத்திருந்த லெவல்ஸ்க்கு கிட்டத்தட்ட அது இங்கே லோ 900 வந்துருக்கு. நம்ம வந்து 860 40 பாயிண்ட் வித்தியாசத்தில நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸ் செட்டப். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன வாய்ப்பு நிஃப்டிலருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா இப்போதைக்கு இந்த இடம் தான். அதாவது 25,318 நம்ம எத்த சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் பார்த்தா இந்த கேண்டோட லோ. அது பார்த்தோம்னா 25,470 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட். இது உடைக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கும் சைட்வேஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இந்த ஹைக்கும் இந்த லோக்கு இடையில தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. சரி ஓகே. நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,613 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 50 மினிட்ஸ் தான் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா இன்றைக்கி போன ஹை தான் 25,653 அப்படிங்கிற நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 25,710 அப்படிங்கிற தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 25,540 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ தான் 25,494 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 25,386ங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 எல்லோ ஜோன் போட்டு விட்டுருவோம். இந்த எல்லோ ஜோனுக்கும் அதாவது இங்கே ஃபஸ்ட்டு 2 சப்போர்ட்டு, மேலே உள்ள 2 சப்போர்ட். இதுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரக்ஷனில் போக வாய்ப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கீழே பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த 2 எல்லோ ஜோன் தான் கீ லெவல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளோட கீ லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை கேப் அப் இருந்து இந்த ஃபஸ்ட்டு 2வது ரெசிஸ்டன்ஸ் அதாவது எல்லோ ஜோனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த இடத்த பிரேக் பண்ணணும். இந்த தேர்டு கொடுத்துருக்கோம்ல இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஷ். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை டவுன் ட்ரெண்டு தான். அதில வந்து இது மேலே போனா ஃபுல் பேக் தான். என்னதான் மேலே போனாலும் திருப்பி இறங்க தான் வாய்ப்பு இருக்க மாரி செட்டப் தான் இருக்கு. அதே சமயத்தில இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட்ல அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஆனா இது நிஃப்டி தான் செல்லிங் அதிகமா தெரியுது. பேங்க் நிஃப்டி அந்த மாரி தெரியல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த ஹையை தாண்டிடுச்சுன்னா அந்த ஆல் டைம் ஹை தாண்டி வச்சாலும் மார்க்கெட்ல வெரி புல்லிஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு செட்டப் தான் மார்க்கெட் இருக்கு. இது வந்து புல்லிஷ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு இல்ல. அது சப்போர்ட் பண்ணாதனால மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ் இல்லாம ஒரு ரேஞ்சுக்குள்ளவே சைடு செட்டப்ல ஃபுல் எஸ்எல் செட்டப்பாவே இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதே சமயத்தில இந்த ஹை அதாவது 60, 500 பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 59,989 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ரீசென்ட்டா போன மிஸ்ஸிங் ஹை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 60,107 அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி டேவோட ஹைக்கு மேலே 60,301 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 59
9,719 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் டேவோட லோ தான். 59,594 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 59,416. சரி, ஓகே. இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வரும்னு பார்த்தோம்னா, நம்ம நிஃப்டியில் போட்ட மாதிரி தான் இதுலேயும் போடுற மாதிரி செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த எல்லோ ஜோனுக்கும் மேலே உள்ள எல்லோ ஜோன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு இல்லை. எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரக்ஷனில் போக வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் இந்த இடம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி பயங்கர செல்லிங்கில் இருக்குது. பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு இல்லை. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டேவோட லோவுக்கும் இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணாமல் இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் ஓப்பனை பொறுத்தா இருக்குது. இந்த ஃப்ளாட்டாக இதுக்குள்ளே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப் இருந்து இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே எங்கே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டில் திருப்பி இறங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டிலேருந்து நிஃப்டியும் சேமாக தான் இருக்குது. அது எப்படி பார்த்தோம்னா இந்த கேண்டில் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா இதுதான் 82,670 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேண்டில் இந்த கிரீன் கேண்டில் லோ. இது பார்த்தீங்கன்னா 82,860 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் இருக்குது. இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த ரெக்கனோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்போ எந்த இடம் பார்த்தோம்னா பாயிண்ட் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 84,300க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் டே கேண்டில் படி. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 83,408 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 83,539 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 83,780 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 83,052 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு நம்ம டேயோட லோ தான் 82,892. தேர்டை பொறுத்தளவுக்கு நம்ம கடைசியாக போட்டிருந்த டேயில் ஒரு போட்டிருந்தோம் அந்த இடம் 82,670 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா இதுலேயும் அதே செட்டப் தான் வருது. கிட்டத்தட்ட இந்த எல்லோ ஜோன் செட்டப் தான் வருது எல்லாத்துலேயுமே. நம்ம அப்படியே போட்டுருவோம் இந்த இடத்துக்கும். அதாவது இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இந்த கீழே சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். அதுபோல் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்சைடு போகிறது அப்படியே அடுத்தடுத்து மேலே போக வாய்ப்பு இல்லை. மேலே இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகும். அதாவது பிரேக் பண்ணால் கொஞ்சம் புல்லிஸ் இருக்கிற அர்த்தம் இந்த ரேஞ்ச் தான் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். அடுத்து செல்லிங் தான் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் சப்போர்ட் உடைச்சதுன்னா மார்க்கெட் அடுத்தடுத்து ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஓரளவு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த எல்லோ ஜோனுக்கு இதுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு மூணுமே கம்பேர் பண்ணுறப்ப சைடுவேஸாக இருக்கிறது ரேஞ்சு தான். இந்த மூணாவது சப்போர்ட்டுக்கும் மூணாவது ரெசிஸ்டன்ஸுக்கும் மூணாவது சப்போர்ட்டுக்கு இடையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் மூணுலேயுமே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வகையில் பார்த்தோம்னா சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு. ஏன்னா நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது. அப்படி இருந்தாலும் பெரும்பாலும் சைடுவேஸ் தான் இருக்கும். நாளை மார்க்கெட் இந்த எல்லோ ஜோனுக்கு இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல்ஸ் கீ லெவல்ஸ் இந்த ரெண்டே மூணுலேயுமே நிஃப்டிலே இந்த எல்லோ ஜோன் தான் கீ லெவலாக இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் அப்படி தான் இருக்குது. சென்செக்ஸும் அப்படி தான் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு சைடுவேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கேப் அப் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.